இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். தம்ப்நெயில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பின் கீழாக தியானிக்க போகிறோம்னு சொல்லி. இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி. அதாவது பில்லி சூனியம், மந்திரவாதம், செய்வினை, ஏவல் இதெல்லாம் இருப்பது உண்மையா பிரதர்? ஒரு கிறிஸ்துவனாக உங்கள் கருத்துக்களையும் விளக்கத்தையும் உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நிச்சயமாக கொடுக்க முடியும். என் சொந்த கருத்து என்னவென்றால் எஸ், உண்மைதான். ஏனென்றால் வேதாகமம் இதை உறுதிப்படுத்துகிறது. நான் வேதாகமத்தை விசுவாசிக்கிறவன். அது மட்டுமல்ல, என் சொந்த வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நான் உண்மை என்று தான் சொல்லுவேன். இந்த சூனியம் தொடர்புடைய இந்த குறி சொல்லுதல், இறந்தவர்களோடு பேசுதல், வசியம் செய்தல், பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, இந்த மந்திரவாதம் போன்ற அமானுஷ்ய நடைமுறைகளை கர்த்தருக்கு அருவருப்பானவைகளாக வேதாகமம் தொடர்ந்து கண்டிக்கிறது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. பைபிள் இதை எப்படி பார்க்குது அப்படின்றதுக்கு தான் இந்த விளக்கத்தை சொன்னேன். மேலும் இந்த செயல்களை ஆவிக்குரிய கலகம் மற்றும் உருவ வழிபாடு என்று வேதாகமம் எச்சரிக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் கூட இவைகளை பயிற்சி செய்கிறவர்களுக்கு கூட, அதாவது இந்த பில்லி சூனியம், இந்த சார்சரி, இந்த விச் கிராஃப்ட் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு மரண தண்டனையை தான் விதித்திருக்கின்றன. சூனியக்காரியை உயிரோடே கூட வைக்க வேண்டாம் என்று யாத்ராகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்திலும், அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போகிற எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்று கர்த்தரும் கடிந்து சொல்லுகிறதே, ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறதே லேவியாரகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்திலும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வேதாகமம் கர்த்தர் இதெல்லாம் எப்படி எதிர்க்கிறார் அப்படின்றத தான் நான் இப்போது சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஆபத்து, கர்த்தருக்கு அருவருப்பு. பொதுவாக சூனியம் என்பது என்ன? சூனியம் என்பது மெய்யான தேவ வல்லமைக்கு ஒரு மாற்றாக, போலியான ஒரு மாற்று சக்தியாக கருதி சிலர் தங்கள் இச்சைகளை தீர்த்து கொள்ள, பழிவாங்க, அந்தகார சக்திகளுடன் ஈடுபடுவதற்கான ஒரு வழியாகத்தான் இந்த சூனியம் பார்க்கப்படுகிறது. இந்த பழக்க வழக்கங்கள் ஒரு நபரை தீட்டுப்படுத்தும் என்பதால் தான் ஆவி உலகத்தை தொடர்பு கொள்வதையோ அல்லது இறந்தவர்களை கலந்து ஆலோசிப்பதையோ கர்த்தர் எச்சரித்து தடை செய்துள்ளார். புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலாத்தியர் 5வது அதிகாரம் 19லேருந்து 21 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாமிசத்தின் கிரியைகளாக சூனியத்தை வேதாகமம் கண்டிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம். மேலும் முக்கிய வசனங்களான வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்திலும் 22வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சூனியம் போன்ற மாய கலைகளை பயிற்சி செய்கிறவர்கள், மாய வித்தைகளை பயிற்சி செய்கிறவர்கள், சூனியத்தில் ஈடுபடுகிறவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்றும், பரிசுத்த நகரத்திலிருந்து விலக்கப்பட்டு அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று எச்சரிக்கிறது வேதாகமம். இது பழைய ஏற்பாட்டு தடைகளுடன் ஒத்து போகிறது. நீங்கள் பாருங்கள், அங்கேயும் மரண தண்டனையை நம்ம பார்த்துருக்குறோம், புதிய ஏற்பாட்டிலையும் இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ சூனியம் என்பது உண்மைதான். இதனால் தான் நான் சொன்னேன், நான் வேதாகமத்தை விசுவாசிக்கிறவன். வேதாகமத்தில் இதை கடிந்து கொள்ளுகிறது. வேதாகமம் இதை இல்லை என்று சொல்லவில்லை. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லுதுன்னா அப்போ அது இருப்பது உண்மை. பலர் முட்டு கொடுக்கலாம், இல்லைங்க அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஏதோ ஒரு ஒயிட் மேஜிக், பிளாக் எதுனா சொல்லிக்கலாம். இல்லைங்க,
இது உண்மையாகவே உண்டு. அதை புரிந்து கொள்ளணும். இதை தான் பிளாக் மேஜிக்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இதற்கு ஆதாரமாக சூனியம் மற்றும் மந்திரத்தின் முக்கிய எடுத்துக்காட்டு சம்பவங்கள் வேதாகமத்தில் அநேக இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். அதை வைத்து தான் நம்ம உறுதியாக சொல்லுகிறோம். சூனியத்தை கடிந்து கொள்ளுகிறது, எச்சரிக்கிறது, மரண தண்டனை வைக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. நான் சிலவற்றை கோடிட்டு காட்டுகிறேன். யாத்ராகமம் 7வது அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எகிப்திய மந்திரவாதிகள் அந்த மாய வித்தைகள், பிசாசுகளை கொண்டு மாய வித்தைகளை பயன்படுத்தி தடிகளை பாம்பாகவும் தண்ணீரை இரத்தமாகவும் மாற்றி காட்டினதை இந்த யாத்ராகமம் 7வது அதிகாரம் விவரிக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இறந்து போன தீர்க்கதரிசி சாமுவேலின் ஆவியை வரவழைக்க சவுல் ராஜா எந்தூரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு சூனியக்கார ஸ்திரியை அணுகுவதை நீங்கள் பார்க்க முடியும். இதை குறித்து இந்த ஆவி யார், இது சாமுவேலை போல பேசினது, இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு அஞ்சனம் பார்க்கிறவர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக கூட நான் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு செய்திருக்கிறேன். அதுக்கான லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவில், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தபடியான ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா 2 நாளாகமும் 33:6ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பாருங்கள். மனாசே ராஜா பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களிடமும் குறி சொல்லுகிறவர்களிடம் ஆலோசனை கேட்டு கர்த்தருக்கு கோபம் உண்டாக ஒரு பார்வைக்கு பாருங்கள், கர்த்தருடைய பார்வைக்கு மிகுதியான பொல்லாப்பானதை செய்ததாக அங்கே விவரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் இருக்குது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 18 வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேலில் உள்ள கள்ள பெண் தீர்க்கதரிசிகள் தங்கள் சொந்த லாபத்திற்காக கர்த்தருடைய ஜனங்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையை கையாள, சிக்க வைக்க, சிதைக்க, அழிக்க மணிக்கட்டுகளில் மந்திர கயிறுகள், தலையணைகள், தாயத்துக்களை எல்லாம் தைப்பதை கண்டித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவர்களுக்கு எதிராக சொன்ன ஒரு தெய்வீக நியாய தீர்ப்பை பற்றி அங்கே விவரிக்கிறது நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 9லிருந்து 11 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சூனியத்தை பயன்படுத்தி சமாரியாவின் மக்களை பிரமிக்க வைத்து தன்னை ஒரு பெரியவன் என்று காட்டிக்கொண்ட மந்திரவாதியான சீமோனை பற்றி அது குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 6லிருந்து 12 வசனத்தை நீங்கள் வாசி பாருங்கள். அப்போஸ்தலர் பவுல் அவர்களை எதிர்த்த எலிமா என்கிற ஒரு மந்திரவாதி மக்களை விசுவாசத்திலிருந்து திருப்ப முயன்றதற்காக குருடாக்கப்பட்டதை அங்கு விவரித்து சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், பிலிப்பு பட்டணத்தில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு அடிமை பெண்ணை பற்றி அங்கே விவரித்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி அநேக இடங்களில் சூனிய செயல்பாடுகளை குறித்து வேதாகமத்தில் நிறைய உதாரணங்கள் எல்லாம் இருக்கிறது. ஸோ இது நிச்சயமாகவே பொய் அல்ல. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யாராவது நமக்கு எதிராக சூனியத்தில் ஈடுபடுகிறார்கள் அல்லது செய்திருக்கிறார்கள் என்றால் காணப்படும் அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். என்னென்னலாம் அறிகுறிகள், சைன்ஸ் தென்படும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த அறிகுறிகள் பெரும்பாலும் பாருங்கள், கனமான ஆவி அல்லது ஹெவி ஸ்பிரிட், கனமான ஆவி அல்லது சூனிய தாக்குதல் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த அறிகுறிகள் பெரும்பாலும் தொடர்ச்சியான, விவரிக்க முடியாத, உங்கள் மனம், உடல் மற்றும் ஆவிக்குரிய நல்வாழ்வை பாதிக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளின் கலவையை உள்ளடக்கியது. எல்லாம் சேர்ந்தா மாதிரி தான் இந்த சைன்ஸ் உங்களுக்கு தெரியும், அடையாளங்கள் உங்களுக்கு தெரியும், மனதளவில் தெரியும், உடல் அளவில் தெரியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெரியும். ஆனால் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக தெரியும். உடல் ரீதியான ஆரோக்கியத்தை குறித்த அறிகுறிகளை முதலாவதாக நம்ம பார்க்கலாம். திடீர் நோய்கள், நாள்பட்ட வலி, இதை குறித்து மருத்துவர்களால் விவரிக்க முடியாது. மருத்துவர்களிடம் நீங்கள் என்ன செக் பண்ணாலும் அவர்களால் விளக்கவோ இல்லை அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கவோ முடியாத ஒரு பலவீனம். ஓய்வெடுத்தாலும் மேம்படாத ஒரு ஆழ்ந்த சோர்வு. என்ன ரெஸ்ட் எடுத்தாலும் இந்த சோர்வுலேருந்து நம்ம வெளியில் வர முடியாது. திடீரென தலைவலி, மயக்கம், இதெல்லாம் ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கணும். உடலில் மெல்லிய மின்சாரம் பாய்கின்ற ஒரு வலி, மெல்லிய மின்சாரம் பாய்கிற வலி, சுருக்கணும் அப்படி
அல்லது கூர்மையான ஊசிகளால் குத்தப்படும் ஒரு உணர்வுகள், வயிற்றில் ஏற்படும் விவரிக்க முடியாத திடீர் மாற்றங்கள். இது ரொம்ப முக்கியம். அதாவது சாப்பிட ஆசை இருக்கும், பட் ஆனால் சாப்பிட முடியாது. மிஞ்சி சாப்பிட்டாலும் வயிறு ஏற்றுக்கொள்ளாது, குமட்டலும் வாந்தியுமாக இருக்கும். உடல் தோற்றத்தில் பாருங்கள், உடல் எடையில் மாற்றங்கள் ஏற்படும், முகத்தில் பிரகாசம் இருக்காது, இருளடைந்து காணப்படும். ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் தெரியும் நம்ம உடல் அளவில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மன ரீதியான அறிகுறிகள். எந்த காரியத்திலையும் கவனம் செலுத்த முடியாமல், எந்த காரியத்தையும் ஞாபகம் வைத்து கொள்ள முடியாமல், முடிவுகளை எடுப்பதில் குழப்பம் போன்ற மிகுந்த குழப்பமான ஒரு மனநிலையில் தள்ளப்படுவது போல் எப்பொழுதும் ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். காரணமே இல்லாமல் திடீரென கடுமையான கோபம் வரும், திடீர்னு ஒரு பயம், திடீர்னு ஒரு அச்சம், ஆழ்ந்த சோகம் போன்ற கடுமையான மனநிலை மாற்றங்கள் உருவாகும். மற்றவர்களிடமிருந்து ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தீராத ஆசை இருக்கும். ஐயோ, இவங்கெல்லாம் பார்த்தா என்ன கேட்பாங்க, இதனால் நான் எங்கன்னா போய் ஒளிஞ்சிக்கிறேன், எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைமை ஏற்படும். ஒரு குகையில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு, விவரிக்க முடியாத விரக்தி, தனிமை மற்றும் மனசோர்வு நம்மை கவ்விக்கொள்ளும். முற்றிலும் உங்கள் குணத்தை விட்டு விலகி செயல்படுதல். உங்களுக்கே தெரியும், இது நம்மளுடைய கேரக்டர்லேயே, நம்மளுடைய நேச்சர், நம்ம வேறு மாதிரி இருக்கோமே அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அல்லது உங்கள் எண்ணங்கள் உங்களுடையவள் அல்ல, நான் ஒரு மாதிரி நினைக்கிறேன், நடக்கிறது ஒரு மாதிரி இருக்குது என்பது உணருதல் போன்ற இயற்கைக்கு மாறாக நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இது மனதளவில். அடுத்ததாக ஆவிக்குரிய அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிகுறிகள். அடிக்கடி பார்த்திங்கன்னா, இரவு நேரங்களில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு தெளிவான கெட்ட சொப்பனங்கள், கெட்ட கனவுகள். பெரும்பாலும் பாருங்கள், பாம்பு, பூனை, நாய், சிங்கம் போன்றவைகளெல்லாம் துரத்துவது அல்லது கடிப்பது நம்மை, இது மாதிரி ஒரு கெட்ட சொப்பனங்கள் வந்து கொண்டே இருக்கும். இல்லைன்னா தூக்கமின்மை, ஒரு அரை ஒரு தூங்கும் எந்திரிப்போம், ஒரு அரை ஒரு தூங்கும் எந்திரிப்போம், தூக்கமே இருக்காது. ஒவ்வொரு இரவுலையும் பாருங்கன்னா சில நேரங்களில் குறிப்பாக ஒரே நேரத்தில் நம்மளுக்கு முழிப்பு தட்டிடும், விழித்து எழுந்துருவோம். பெரும்பாலும் இந்த 12லேருந்து 3 மணிக்குள்ளாக இதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு விதையான அடையாளங்களாக நான் சொல்லுகிறேன். யாரோ ஒருவரால் நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள் என்ற ஒரு நிலையான ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். யாரோ நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்ற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. இது பெரும்பாலும் பாருங்கள், இதை மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்காணிப்பு ஆவிகளுடன் இது தொடர்புடையது. அதனால் இது நம்மளால் ஈஸியாக உணர முடியும். சில இடங்களில் பொருள்கள் தானாக நகரும், காணாமல் போகும். சில பொருள்கள் திடீரென உடையும், சம்மந்தமில்லாத டபால் உடையும். என்ன சமைத்தாலும் சுவை இருக்காது, ருசி இருக்காது, சீக்கிரம் அந்த பொருள் கெட்டு போயிடும், எப்படின்னு தெரியாது, இதெல்லாம் இருக்கும். இது போன்ற அமானுஷ்யமான செயல்பாடுகளும் கூட இதுக்கான அறிகுறிகள். அப்புறம் பார்த்திங்கன்னா, சர்ச்சு போகிறது, சபைக்கு போகிறது, பைபிள் ரீடிங், பைபிள் ஸ்டடிக்கு போகிறது, இல்லைனா வர்ஷிப் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது போன்ற ஆவிக்குரிய விஷயங்கள் மீது திடீர்னு ஒரு தீராத ஒரு வெறுப்பு உண்டாகிட்டே இருக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, வாழ்க்கை சுற்றுச்சூழல் அறிகுறிகள். அதாவது எப்படின்னா, திடீரென உறவுகளுக்குள் சண்டை, அல்லது சமூகத்திலிருந்து உங்களை தனிமைப்படுத்தும் திடீர் என்று விவரிக்க முடியாத சில மோதல்கள், நண்பர்களுக்குள்ள மோதல்கள், இல்லைன்னா திடீர்னு நிதி நிலைமை அடி வாங்குவது, ஃபினான்ஷியலாக அடி வாங்கிறது, எக்கனாமிக்கலாக ரொம்ப வஸ்ட்டாக போகிறது, தொழில் தொடர்ச்சியான நஷ்டம், நீங்கள் எங்கு சென்றாலும் துரதிர்ஷ்டம் உங்களை துரத்துவது போல, பின்தொடர்வது போலவே தெரியும். இயல்புக்கு மாறான ஒரு குறிப்பிட்ட நபரிடம் மட்டும் கட்டாயத்தில் அன்பு இருப்பது போல உங்களுக்கு தோணும். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் காரணமில்லாமல் நீங்கள் பயப்படுவது போன்ற விசித்திரமான உணர்வுகள். இது வரைக்கும் நீங்கள் அவங்கள நேசிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் இப்போ கட்டாயத்தின் பேரில் நேசிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு கட்டாயத்தின் பேரில் அந்த மனுஷனுக்கு உண்டு நீங்கள் பயப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஒரு விதமான அறிகுறிகள் தான். ஆனால் இதெல்லாம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் என்று நான் சொல்லவில்லை, வேறுபடலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். இதை விட இன்னும் அநேக சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு எப்படி பிரதர் இதெல்லாம் இப்படி தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் நான் போய் உங்களுக்கு இப்படி இருந்திருக்கா, உங்களுக்கெல்லாம் என்ன அப்படிலாம் இல்லை. இது முழுக்க என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்.
அதனால தான் என்னால் தைரியமாக சொல்ல முடியுது. 2017 அந்த முடிவில் இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. காரணம் ஒன்று தாங்க, கர்த்தரை விட்டு நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ துன்மார்க்கமான எல்லா சக்திகளுக்கும் நம்ம வாழ்க்கையில் இடம் வந்துடும். அப்போது நாம் நினச்சிக்குவோம் நம்ம கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறோம், நம்ம விசுவாசமாக தான் இருக்கிறோம், கர்த்தர் நம்ம செய்கிறதெல்லாம் மன்னிக்கிறார், கர்த்தர் நம்ம எப்படி வேணால் நினச்சிக்கு நம்ம ஆஸ் அ கிறிஸ்டியன் நம்ம வாழ்ந்துடலாம். பட் ஆனால் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஆவிக்குரிய இடங்களில் பிசாசுகளுக்கு கதவுகளை திறந்து கொடுக்குறோமோ அப்போ அது ரொம்ப தீவிரமான ஒரு கான்சிக்வன்சஸ் எல்லாம் நீங்கள் சந்திச்சுட்டு தான் போக வேண்டி வரும். இப்படி நான் கடவுளை விட்டு கொஞ்சம் தூரம் போன நாட்கள் இருக்கிறது. அந்த நாட்களில் பாருங்கள், என்னை ரொம்ப பிஸியாக வைத்து கொண்டான். நான் சர்ச்சுக்கு சரியாக அட்டன் பண்ண முடியல. ரெண்டாவது பைபிள் ரீடிங் கிடையாது. அப்புறம் நான் கர்த்தரை எப்படி நினைக்கிறேனோ அதுதான் கர்த்தர்ன்ற ஒரு நினைப்பு வேறு. ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளை என்ன ஆகிடுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடுவான். இப்போது நீ செய்கிறது தான் கரெக்டு, நீ செய்கிறது தான் பர்ஃபெக்ட்டு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்போது நம்மளுக்கு அது என்கரேஜிங்காக இருக்கும். ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் கரெக்டான நேரத்தில் நம்ம சிக்கொண்டு விடுவோம். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் எதிராளிகள் யாராவது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது ஈஸியாக நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும். அதுதான் என் வாழ்க்கையிலும் நடந்தது. பிகாஸ் நம்மளுடைய நினைப்பு என்னென்னா, நான் ஒரு கிறிஸ்துவன், யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை வேதம் சொல்லுது. அப்போ இதெல்லாம் போலி, இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை ஆவியானவரோடு எவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறது, நம்ம கடவுளோடு கூட எப்படி பயணிக்கிறோம் என்ற அந்த வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு உண்மையான பாதுகாப்பு. அல்லேலூயா. அவன்தான் உண்மையான இஸ்ரவேலனாக இருக்க முடியும், அவன் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக இருக்க முடியும். ஓகேவா? இல்லைன்னா பேர் கிறிஸ்துவனா நீங்கள் வாழ்ந்துட்டு போகலாம், அடி வாங்கணும், அதுதான் உண்மை. ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அதற்கப்புறம் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கர்த்தர் ஒரு சில மாதங்களிலே மனமிறங்கி தயவாக என்னை வாழ வைத்தார். அல்லேலூயா. இம்மட்டும் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்க காரணம் கர்த்தர். அல்லேலூயா. இல்லைனா எப்பயோ மடிந்து போயிருப்பேன். அதுமான சூழ்நிலைகள் தான் எல்லாமே இருந்தது. யாராலையும் விவரிக்க முடியல. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் போய் பார்த்தாச்சு, எல்லா எம்ஆர்ஐ வரைக்கும் எல்லா ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு, எல்லா டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், எத்தனை ஹாஸ்பிட்டல், எத்தனை ஃபிசிஷியன், எத்தனை டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, சர்ஜன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் போய் என்னென்ன உடலில் ஏற்படக்கூடிய எந்த மாற்றத்துக்கும் பதில் இல்லை. எல்லாமே நார்மல். ஆனால் ஏன் இப்படின்னு தெரியாது, யாரால விளக்க முடியாது. அதுதான் விச் கிராஃப்ட். ஸோ இதில் இருந்து கர்த்தர் தேவ தயவுனால் என்னை விடுவித்து கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கப்புறம்தான் பைபிள் காலேஜ், அதுக்கப்புறம்தான் இந்த ஊழியங்கள், அதுக்கப்புறம்தான் வேத பாடங்கள், எல்லாமே அதுக்கப்புறம்தான். ஸோ அவன் நினைப்பான் நமக்கு ஒரு எண்டு நம்ம போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி, இல்லை, கர்த்தர் அங்கேயும் ஒரு தொடக்கத்தை வைத்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிளான் பெரியது, அவருடைய கரம் பெரியது, அவருடைய வல்லமை பெரியது. வல்லமை தேவனுடையது. அல்லேலூயா. அதை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ இப்படி இந்த அனுபவத்தினால தான் நான் இதை சொல்லுகிறேன். அடுத்தபடியாக, சரி பிரதர், இவ்வளோ சொல்கிறீங்க, இப்போது இந்த சூனியத்தை எதிர்த்து எப்படி போராடுவது, எப்படி நம்ம வெற்றி பெறுவது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் நியாயமான கேள்வியாக இருக்கணும், இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வல்லமையையும் கர்த்தருடைய ஆவியையும் சார்ந்திருப்பதற்கு தான் விசுவாசிகளை எப்பொழுதுமே வேதாகமும் ஊக்குவிக்கிறது. மற்ற எல்லாத்தையும் விட்டுடணும். ஒரு முறை போய் எனக்கு ரொம்ப முடியல கண்டிஷன், எங்கேயா ஓடி போயிடலாமா, வீட்டுக்கும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறோம், எல்லாம் இருக்குது, பட் ஆனால் நம்ம எங்கேயாவது போயிடும், நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியுது, நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோம், நம்ம வீட்டை விட்டு ஓடிடுவோம், எங்கேயாவது போய் எப்படியா இருந்துட்டு நம்ம மறந்துச்சிடலாம், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த பாதிப்பு இருக்காது அப்படின்னு சூழ்நிலை இருக்குது. மறுநாள் நான் காலையில் எழுந்திரிச்சு எப்பயும் போல் கிளம்பி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதே யோசனையாக இருக்குது. இப்போ காலையில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் பேசுகிற தெய்வம். சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், நான் வாசித்து காட்டுகிறேன் உங்களுக்கு. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை.
3வது அதிகாரம் 8வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னான். எனக்கு வழியே இல்லை, நான் எந்த பக்கம் போனாலும் எனக்கு முட்டாக இருக்குது, அவ்வளோதான், எல்லாமே க்ளோஸ்டு, இதுக்கு மேலே என்ன டெஸ்ட் எடுக்க முடியும், இதுக்கு மேலே எல்லாம் பண்ண முடியும்னா தெரியுது. 70 கிலோவில் இருந்த நான் சரசரன்னு 50 கிலோவுக்கு வந்துட்டேன். என்ன நடக்குதுன்னு தெரில, பலவீனங்கள், யார் பண்ணாலும் எதுலேயும் நஷ்டம், இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வழி இல்லையே அப்படின்னு நிற்கிறேன். அப்போது என்னோடு கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, வெவ்வேறு ரூட்டெல்லாம் காட்டுறாங்க. இந்த நீ எடுக்கலாம், எனக்கு என்னமோ இது வந்து விச் கிராஃப்ட் மாதிரி தான் தெரியுது, அதனால் இந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கோ, அந்த வழியை எடுத்துக்கணும், சில மார்க்கங்களில் இருக்கிற வழியெல்லாம் எனக்கு சொல்கிறாங்க. ஆஸ் அ கிறிஸ்டியன் என்னால் அதை ஒத்துக்க முடியல. கிறிஸ்துவை நான் நேசிக்கிறவனாக இருக்கிறேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், அவங்ககிட்டயே நான் சொல்கிறேன், இல்லை இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு விடுதலைன்னு கொடுத்தா ஆண்டவர் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் பேசின இந்த வார்த்தை, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்குது, நீ நினச்சா கூட அவங்க சொல்கிறபடி அந்த ஒரு ரூட்டெல்லாம் கூட எடுக்கலாம். அநேக ஹாஸ்பிட்டல் கூட நான் போகமாட்டேன்னு சொன்னேன். அப்போது எல்லோரும் வற்புறுத்தியான கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை முன்பாக வைத்து இருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லி அன்றைய மத்தியான வேலையிலேயே ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார். அந்த மத்தியான வேலையிலேயே என் காரை எடுத்துகிட்டு நான் புறப்பட்டு நான் எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு ஃபோன் கால் வந்தது. அருமையான ஒரு தேவ மனிதர் என்னை அழைத்தார். அவரை நான் எப்பொழுதும் என் நினைவில் வைத்து அவரை நன்றி சொல்லுகிறேன். அவரை அழைத்து ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாரு. ஆஃபீஸுக்கு கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நான் ஒரு பர்சனை வர வச்சுருக்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த நபர் வந்தார். அந்த குறிப்பிட்ட அந்த நபர் வந்து தலையில் கை வைத்து ஜெபித்து கர்த்தருடைய இரத்தத்தை எனக்கு ஊற்றி அந்த நேரத்திலேயே அந்த 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 கணநொடியிலே அந்த கட்டு உடைக்கப்பட்டது. அன்று இரவில் இருந்து தான் நான் நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். அன்று இரவில் இருந்து தான் எனக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய ஆவியும் சார்ந்திருக்க தான் விசுவாசிகளை எப்போதுமே வேதாகமம் ஊக்குவிக்கிறது. முதலில் நீங்கள் என்ன செய்ய வேணும்னா, நீங்கள் முன்பு எப்போதாவது சூனியத்தில் ஈடுபட்டு இருந்தால் அதை கர்த்தரிடம் அறிக்கை செய்து மன்றாடி மன்னிப்பை பெற்று மனம் திரும்புங்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட பின்பும் இருக்கலாம். பட் ஆனால் இது தவறு, கர்த்தருக்கு அருவருப்பு. பட் ஈவன் தோ அது மாதிரி இருந்திருந்ததுன்னா அதோட பேக் ஃபயர் அதோ உங்களுக்கு திருப்பி அடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் சூனியத்தில் ஈடுபட்டிருந்தால், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிரதர் ஆனால் இப்போ இல்லை அப்படின்னா கூட, அந்த மாதிரியான காரியங்களில் உங்கள் முன்னோர்கள் ஈடுபட்டிருந்தால் கூட அந்த ஜென்ரேஷனல் கர்ஸ் வழியாக சில பாதிப்புகள் ஏற்படும். அதை பலர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பட் ஆனால் சத்தியம் எதுவும் அதை நான் சொல்லுகிறேன். ஸோ ஈடுபட்டிருந்தால் அதை அறிக்கை செய்து, அப்படி எனக்கு தெரியல அப்படின்னா முன்னோர்கள் செய்ததாக இருந்திருந்தாலும் அதை அறிக்கை செய்து அதை விட்டு விலகி கம்ப்ளீட்டான ஒரு மனம் திரும்புதலுக்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு மன்றாடி ஜெபித்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போது தீவிரமாக அந்த பிசாசை எதிர்க்க போகிறீங்கன்னா நீங்கள் கர்த்தர்கிட்ட ஒபீடியண்ட்டாக நீங்கள் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நீங்கள் வர முடியும். யாக்கோப்பு 4:7 சொல்லுகிறபடி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். பயப்படக்கூடாது. மேலும் ஒரு குறிப்பிட்ட பொருள் சாபத்தை சுமப்பதாக சந்தேகிக்கப்பட்டால், ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பொருள் சந்தேகமாக இருக்குது, எனக்கு இது வந்ததுலேருந்து அப்படி இருக்குது, இந்த பொருள் பரம்பரையாக இருக்குது அப்படின்லாம் இருந்ததுன்னா இதை வீட்டிலிருந்து அகற்றுவது பெரும்பாலும் நன்மையும் சமாதானத்தையும் விடுதலையும் தரும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதிரியான எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸாக நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது, எந்தெந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு சில ஸ்பிரிச்சுவலாக சில அட்டாக்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு நாள் உங்களுக்கு நான் காணொலி நிச்சயமாக பதிவிடுகிறேன். இதை நம்ம எல்லாம் கிளியர் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியும், ஒரு சமாதானம் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அடுத்து 2வதாக பார்த்திங்கன்னா எபேசியருக்கு இதில் நிருபம் 6வது அதிகாரம் 10-18 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் சொல்லப்பட்டபடி ஆவிக்குரிய யுத்தத்தில் எல்லா தாக்குதல்களையும் எதிர்த்து சமாளிக்க விசுவாசத்தின் கேடையும் ரட்சிப்பின் தலைக்கவசம் ஆவியின் பட்டயம் என்று சொல்லப்பட்ட உள்ளிட்ட முழு
சர்வாயுத வர்க்கத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். அதில் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, கச்சை, மார்க்கவசம் நிறைய இருக்குது. ஸோ இந்த சர்வாயுத வர்க்கம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஆவிக்குரிய கவசம். அந்த அந்த கவசத்தை போட்டுக்கிட்டு தான் ஒரு போர்க்களத்துக்கு போகிறான்னா ஒருத்தன் அந்த போர் செய்வதற்கான உடையை அணிந்து கொண்டு தான் அவன் போருக்கு போக முடியும் இல்லைங்களா? அப்போ நீ ஒரு ஸ்பிரிச்சுவல் போரில் இருக்கிற அப்படின்னா நீ எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவனாக நீ இருக்க வேண்டும். மூன்றாவதாக பாருங்கள், பயத்தை புறம்பே தள்ளுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. பயத்தை புறம்பே தள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது என்று ஏசியா 54:17 சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை முதலாவதாக நம்புங்கள். மேலும் 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டபடி உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், உலகத்தில் இருப்பவைகளை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர் என்று கூறுகிறதால் விசுவாசிகள் எந்த காரியத்திற்கும் பாருங்கள் பயப்படக்கூடாது. ஏனெனில் நேர்மறையான நம்பிக்கையும் விசுவாசமான மனநிலையும் நமக்கு ஒரு முக்கிய பாதுகாப்பாக இருக்கும். ஓகே, இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. நான்காவதாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளும், இந்த மாதிரியான சூழ்நிலையில் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ பாதுகாப்பை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11 சொல்லப்பட்டபடியே இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்துங்கள். எல்லா காரியத்திலும் இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்துங்கள். எப்பொழுதும் அறிக்கை செய்யுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும். ஐந்தாவதாக இயேசுவின் பெயரை அதிகாரத்துக்காக நீங்கள் பயன்படுத்துவது. அதாவது சூனியத்தை கடிந்து கொள்ள, சாபங்களை உடைக்க, தீய சக்தியின் ஆளுமைகள் உங்களை விட்டு வெளியேற்றப்பட எப்போதும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், அதிகாரமுள்ள அந்த இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்தணும். லூக்கா 10:19 நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுத்த நம்முடைய தலைவர் இயேசுவினுடைய நாமத்தை, நம்மளுடைய தகப்பன், நம்மளுடைய மனவாளன், நம்மளுடைய சிநேகிதன் இல்லையா, நம்மளுடைய மேய்ப்பர், நம்மளுடைய இயேசு, அவர் அதிகாரம் உள்ள வானோர் பூதலகத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறபடினாலே அந்த அதிகாரமுள்ள நாமத்தை பயன்படுத்தி நம்ம ஜெபிக்கணும், கடிந்து கொள்ளணும். இயேசுவின் நாமத்தை கொண்டு தான், இயேசுவின் நாமத்தை கொண்டு கடிந்து கொள்ளுங்க, அதை பயன்படுத்துங்க. அது ஆறாவதாக மந்திரங்கள் முறியடிக்கப்பட, கட்டுகள் அறுக்கப்பட, விடுதலைக்காக, பாதுகாப்புக்காக பாருங்கள் உபவாசம் இருந்து எப்பொழுதும் வேதத்தை மேற்கோள் காட்டி தொடர்ந்து ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள். இதற்கான வசனங்கள் இருக்கிறது. அப்போது இந்த மாதிரியான வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆவியின் பட்டயம், அந்த சர்வாயுத வர்க்கத்தில் ஆவியின் பட்டயம்னு இருக்குது. அப்போ இதுதான் அந்த ஆவியின் வேத வசனம். அந்த வசனத்தை சுட்டி காட்டி மேற்கோள் காட்டி தான் நம்ம ஜெபிக்கணும் இல்லைங்களா? அது அப்படி பயன்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும் ஜெபத்தில். ஏழாவதாக பரிசுத்த வாழ்க்கை முறை. இருளுக்கு எதிரான பாதுகாப்பாக செயல்படுவதால் எப்பொழுதும் நீதியான வாழ்க்கை வாழ்வதை பழகி கொள்ளுங்கள். மேலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேடலை விட்டு விலகி கர்த்தருடைய வார்த்தையில் கவனம் செலுத்தி வேதத்தை வாசிப்பது உங்கள் ஆவிக்குரிய, அனுதினமும் நீங்கள் வேதத்தை வாசிப்பது உங்கள் ஆவிக்குரிய தற்காப்புகளை பலப்படுத்தும் என்பது எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதன் மூலமா ஆவியானவர் உங்கள் கூட பேசுவார். இது எல்லாமே பாருங்கள், நீங்கள் எதிர்த்து போராட உங்களுக்கு உதவும். நீங்கள் எதிர்த்து போராடும் போது உங்கள் வெற்றியை தவிர நீங்கள் எதையும் ருசி பார்க்க மாட்டீர்கள் என்பதற்கு இந்த 7 முக்கியமான விஷயங்கள். லைஃப் ஸ்டைலே உங்களுக்கு பரிசுத்தமாக நீதியாக வாழ மாறணும் போது, இந்த மாதிரியான துன்மார்க்க ஆவிகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் இல்லாத போது, கிரியை செய்ய இயலாத போது, கர்த்தருடைய இரத்தத்தை நீங்கள் தெளிக்கும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது, கர்த்தருடைய அதிகாரமுள்ள நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, எவ்வேளையிலுமே நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்திருக்கும் பொழுது கண்ண நொடியில் இதிலிருந்து விடுதலை பண்ண முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைன்னு ஒன்று இல்லைங்க. ஐ கிவ் யூ, நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறேன். தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைன்னு ஒன்று இல்லவே இல்லை. அந்த சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் இயேசு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் தான்.
தீர்க்கப்பட முடியாது, இது தீர்க்கவே பட முடியாது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா கூட அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா அந்த சொல்யூஷன் பேர் தான் இயேசு. அல்லேலூயா. எத்தனை கைவிடப்பட்ட கேஸுகள், எத்தனை என்னன்னா இருந்தாலும் சரி, விடை இருக்கிறது. அவர் நிச்சயமாக விடுதலை அளிப்பார். சிலர் சொல்லுவாங்க, இந்த முறையில் பண்ணிட்டாங்க, அந்த முறையில் சூனியம் பண்ணிட்டாங்க, இப்படிலாம் பண்ண முடியாது, அப்படிலாம் பண்ணிட்டா ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப இதெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை இல்லை இல்லை, நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், இயேசு அப்படின்னா ஒட்டுமொத்த ஆவிக்குரிய மண்டலத்திலும் ஒரு அலறல் சத்தம் இருக்கும். அல்லேலூயா. இயேசுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்குதுங்க. இயேசு தேவகுமாரன். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆஸ் அ கிறிஸ்டியனாக நான் ஒத்துக்கிட்டு இந்த மாதிரியான சைன்ஸ் அடையாளங்கள்லாம் உங்களுக்கு தென்படும், நீங்கள் இப்படி அப்படின்னு சொல்கிறது உங்களை பயமுறுத்துவதற்கு அல்ல. நீங்கள் ப்ரிகாஷனாக இருக்கணும், அதே நேரத்தில் விழிப்புணர்வோடு செயல்படணும். இதெல்லாம் இருக்குது. யார்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், பொருட்களை எப்படி வாங்கணும், கொடுக்கணும், எல்லாமே இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் நம்ம கண்ணோட்டமாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்பயுமே, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால ஃபோக்கஸ் எப்பயுமே ஒருவேளை இவங்க இப்படியோ, ஒருவேளை இந்த பொருள் அப்படியோ, ஒருவேளை இந்த சாப்பாடு அப்படியே நம்ம ஃபோக்கஸ் அது மேலே வைக்கக்கூடாது. நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்பவுமே பரத்தை நோக்கி தான் இருக்கணும். தேவன் மேலே தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். ஆவிக்குரிய வசனங்கள் மேலே தான் நம்மளுக்கு ஃபோக்கஸ் இருக்கணும். நம்மளுடைய ஏன்னா வல்லமை தேவனுடையது. ஸோ அவரை நோக்கி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர இதெல்லாம் எனி டைம் இதுலேயே வாட்ச் பண்ணின்னு இருக்கக்கூடாது. நம்மளுடைய சமாதானமான வாழ்க்கை இதுலேயே குறைஞ்சி போயிடும். இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ. ஸோ அது அப்படி இல்லை, தேவனிடம் தான் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ரைஸ் பண்ணலாம். சரி, கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தில் வேறொரு நாளில் நான் உங்களுக்கு காணொளி பதிவிடுகிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மனவாட்டி சபை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மரணதா. ஆமென்.